அக்காவுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அவங்க நைட்டு தூங்கும் போது கனவுல வர்றதுல உண்மை நினைச்சு காலையில மைக்ல பேசுறாங்க. நேற்று அக்கா கனிமொழி அவர்கள் காலையில பேசினாங்க, மக்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு, ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு என்னையா பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு நான் அக்கா கனிமொழி அவங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் கேஸ் நம்ம கிட்ட இல்லைங்க, அது வளைகுடா நாட்டில் இருக்குது, நம்ம போய் இதை வாங்கிட்டு வரோம், அவங்ககிட்ட இல்லாத பொருள் வெளியிருந்து வாங்குறோம். இந்த ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தான்ல 45% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது, பங்களாதேஷ்ல 30% உயர்ந்திருக்கிறது, ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. ஆனா பெட்ரோல் விலையே உயராத ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத நாடு. ₹1 நான் பெட்ரோல் விலை உயர்த்தாம கொண்டு போயிருக்கு. ஐயா, இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியன் ஆயில், பிபி போய் கேட்டீங்கன்னா சுத்தரிப்பு பண்ணி வெளியே வரக்கூடிய பெட்ரோல் ₹132 வருதுங்க ஐயா. ₹132 ஒரு பெட்ரோல் ரிஃபைன் பண்ணி வெளியே வந்தா. ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய லாஸ் ஒரு லிட்டருக்கு ₹28 லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால சமீபத்தில் எக்ஸைஸ் டியூட்டியை ₹10 குறைச்சு அவர்களுக்கு அந்த ₹10 கொடுத்தோம். ஏன்னா அவங்க லாஸ்ல ஓட்ட முடியாது. இன்னைக்கு இந்த வளைகுடா போர்ல இந்தியாவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஒரு அரசு அதை அற்புதமாக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு மட்டும்தான். திமுக காரங்க ஜெனரல் நாலேஜ் வீக், இதுல அக்கா எடுத்து சொன்னா எப்படி புரியும்? அக்கா கேஸ் எங்க வருது அவங்களுக்கு எங்க புரியும்? எங்க வருது எப்படி புரியும்? அவங்க எல்லாம் கஷ்டப்படாம நேர பதவியில் வந்து உட்கார்ந்துறாங்க. கடந்த 3 நாட்களாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, மாத்தி மாத்தி எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டுவதை முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள். முழு நேர வேலை இதான் அவங்களுக்கு வேலை. பழைய உதயநிதி ஸ்டாலின் தரம் தாழ்த்தியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் இந்த முறை தோக்க போறார், அது நன்றாக தெரியும் தோக்க போறார். ஆனால் தரம் குறைந்த வார்த்தையில எடப்பாடி பழனிசாமி வயது என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வயது என்ன, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் அனுபவம் என்ன? கருத்து வேறுபாடுகள் அரசியல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு கடந்த 3 ஆண்டுகளா பாருங்க. இன்னைக்கு கனிமொழி கருணாநிதி அவர்கள் எப்படி மேல போயிட்டார். யாராவது அவங்களை எழுத்து பேசினா மலர் வளையம் வைப்பாங்களாமா, மலர் வளையம். ஐயா, மலர் வளையம் யாருக்கு ஐயா வைப்பாங்க? இறந்து போனா மலர் வளையம் வைப்பாங்க. இன்னைக்கு அவங்களை எழுத்து பேசினாவே மலர் வளையம் வைப்போம் என்று கனிமொழி கருணாநிதி அவர்கள் மிரட்டுகின்றார். இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அலட்சியமான ஒரு போக்கு அவர்களுடைய பிரச்சார யுக்தியில தெரியும். தோற்று போகின்றோம் என்பதற்காக எல்லோரையும் கூட ஏகவசனங்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனா கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா அடுத்த 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்பா 511 70 தான் பண்ணீங்க? என்ன தைரியம் இருந்தா 2026 தேர்தலுக்கு புதிதாக இன்னொரு 505 கொடுத்துட்டாங்க. ஆமா, நீங்களே தாய்மார்கள் இருக்கிறீங்க, இவங்க டோக்கன் கொடுப்பாங்களாமா, அந்த டோக்கனை வாங்கணுமா, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போன்னு சொல்லுவாங்களாமா, அந்த கடைக்கு போகணுமா? யாரையிலே ஏமாத்துற வித்தையை பாருங்க. அந்த கடையில போய் மிக்சியோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ வாங்கி டோக்கன் கொடுங்க. நீங்க உண்மையாகவே ஆட்சிக்கு வர நம்பிக்கை இருந்தா அக்கௌண்ட் அந்த பணத்தை போட்டு போலாமே, அக்கௌண்ட்ல போட்டு போலாமே. இன்னைக்கு இந்தியா பண பரிவர்த்தனையில நம்ம நம்பர் 1 உலகத்தில் இருக்கின்றோம். எல்லாமே பேமெண்ட், எல்லாமே டிஜிட்டல் கரன்சி. உங்களுக்கு உண்மையாலுமே தாய்மார்களை கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அக்கௌண்ட்ல போடுங்க, அக்கௌண்ட்ல போடுங்க. இங்கே மட்டும் டோக்கனை வாங்கி கியூல நின்று வெளியே போய் என்ன நடக்காத ஆள் இல்லாத ஊருக்கு போவதை போல நடக்காத ஒரு விஷயத்துக்கு டோக்கன் கொடுத்து செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள். எந்த காலத்திலும் கூட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாக்குறுதியை நம்ப மாட்டீர்கள் நான் நம்புகின்றேன். காரணம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் ₹1000 கொடுக்கலாம். எப்ப சொன்னாங்கம்மா? 2021 மேல. நாமளும் சரி வந்தோடனே கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோம். முதல் 28 மாசம் கொடுக்கல, தாய்மார்கள் மறந்து விடாது. முதல் 28 மாசம் கொடுக்கல. தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் 2 கையில வாட்ச் கட்டிருப்பாரு. அப்ப 2 வாட்ச் கட்டிருப்பாரு. இப்ப ஒண்ணு கழட்டிட்டார். அப்ப அமெரிக்கால இருந்து வந்தனால 2 வாட்ச் கட்டிருப்பாரு. பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, அண்ணே 2 வாட்ச் கட்டிருக்கிறீங்க, டைம் சரியா இருக்கா, எப்ப அதை கொடுப்பீங்க ₹1000? சொன்னோம், ஆனா எப்படி சொன்னோமா அப்படின்னா, இவங்க வடிவேல் மாதிரி பேசுறீங்க. நீங்க சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னோம், ஆனால் எப்படி சொன்னீங்களா? 29வது மாசத்துல பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கிறாங்க ₹1000 அவங்க வங்கி கணக்கு கொடுத்தாங்க. 32 மாசத்துக்கு ₹32,000 கொடுத்திருக்காங்க. பொங்கலுக்கு ₹5000 கொடுத்திருக்காங்க. ₹37,000 தான் 5 வருஷத்துல உங்களுக்கு வந்த பணம். 5 வருஷம் எத்தனை நாளுங்க? 1825 நாள். 1825 நாள்ல 37,000னா ஒரு நாளுக்கு ₹20 கொடுத்திருக்காங்க. ₹20 பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஆனா உங்க ரேஷன் அட்டையின் மீது கடன் எவ்வளவு அதிகமா இருக்கு? 2,10,000 ஒரு தலைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,80,000.
ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடன் ஜாஸ்தி பண்ணிருக்கிறாங்க. அப்ப 1825 நாள் கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு உங்க ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் இந்த அரசு கடன் வாங்கி இருக்கின்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தாய்மாரை முறைச்சு பாக்குறாங்க, நான் கடன் வாங்கல, என்னை பார்த்து சொல்றேன். நம்ம நீங்க வாங்கல, ஆனா உங்க ரேஷன் அட்டையின் மீது மாநில அரசு வாங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றேன். அப்ப 150 ரூபாய் உங்க ரேஷன் அட்டையின் மீது தினமும் கடன் வாங்கி 20 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இதன் பெயர் தான் கருணாநிதித்தனம். கருணாநிதித்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் கருணாநிதித்தனம், இதான் திராவிட மாடல் அரசு. இப்படி ஏமாற்றுவதே முழு நேர தொழிலாக வைத்து ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள். அது மட்டுமல்ல, நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு 300 முறை சொல்வது, நாங்க கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே போன ஆண்டு மட்டுமே மத்திய அரசு கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த ஸ்காலர்ஷிப் மட்டுமே 1299 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு. நம்ம எங்கேயாச்சும் போய் கம்பட்டம் அடிக்கிறோமா? இல்ல 1299 கோடி கொடுத்தோம், 1299 கோடி கொடுத்தோம். கல்வியிலும் கூட ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டும்தான். ஆனால் அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இவங்களை நீங்க பக்கத்திலே விடக்கூடாது. அதை தாண்டி எப்படி இங்க அண்ணன் NS நடராஜ் அவர்கள் உங்கள் முன்பு 2011 ஒரு பெரிய ஆதரவை எல்லாம் நீங்கள் கொடுத்து அவரை வெற்றி பெற வைத்தீர்களோ, அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2025 ஆகஸ்ட் மாசத்துல இந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை 381A அது நம்ம ஊர் வழியாக அதை மத்திய அரசு திட்டம் போட்டிருந்தாங்க ஐயா. அது குறிப்பாக வெள்ளகோவில், முத்தூர் இந்த பகுதியில 381A வரும் பொழுது நிறைய விவசாய பெருமக்களுடைய விளைநிலம் போவதாக இருந்தது. வீடுகள், சிறு குறு வணிக நிறுவனத்துக்கு எல்லாம் பிரச்சனை இருந்தது. இங்க இருந்து நாம் எல்லோரும் டெல்லிக்கு சென்றோம். இங்க இருந்து நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் அவர்கள், அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு அண்ணன் முருகன் அவர்கள், அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு போய் நிதின் கட்கரி ஐயாவை கேட்டோம், ஐயா தயவு செஞ்சு ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், திரும்ப வெறுங்கையில் அனுப்பிடாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி திட்டத்தை நிறுத்துங்க. அப்ப நிதின் கட்கரி அவங்க சொன்னாங்க, என் கையில ஒண்ணு இல்லப்பா, இது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம், மத்திய அரசு நாங்க பணம் மட்டும்தான் கொடுக்கிறோம், ஸ்கெட்ச் பிளான் எல்லாமே மாநில அரசு தான் போடுறாங்க, நீங்க மாநில அரசு போய் பாருங்க. நாங்க சொன்னோம், ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்ப நாங்க மாநில அரசு போய் மக்கள்கிட்ட நாங்க புரிய வைக்க முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஐடியா இருக்கிறதுனால மத்திய அரசு தான் சொல்லுவாங்க. இது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சண்டை போட்டு அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு தான் திரும்ப ஊருக்கே வந்தவங்க. அந்த திட்டத்தினுடைய ரீஅலைன்மெண்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க எல்லாத்தையும் நிறுத்தி வைங்க, இந்த ரூட்ல இது போகக்கூடாது என்பதை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார். இன்னைக்கு வருகின்ற காலத்தில் இது போன்ற சிறு குறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை இரண்டு அரசுகளும் இணைந்திருக்கும் பொழுது மிக வேகமாக அதை செயல்படுத்த முடியும். அதனாலதான் நம்முடைய காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் NS நடராஜ் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நாம் எல்லோரும் கூட நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக நம்முடைய கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்தில் அண்ணனை ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். குன்னூர்ல 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பேர் ஜாகீர் ஹுசைன், அவர் பேர் திமுக காரர். எல்லாருமே இந்த இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு. சில திமுக காரங்க பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போனாங்க, சில பேர் கரெக்டா ஹிந்தியை பார்த்து அழிச்சிட்டாங்க. சில திமுக காரங்களுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாதனால இங்கிலீஷ் ஹிந்தி அழிச்சாங்க. ஏதோ ஒன்று அழிப்ப பெயிண்ட் டப்பால வந்தாச்சு, ஏதோ ஒன்று அழிச்சிட்டு போவார். ஆனா இந்த ஜாகீர் ஹுசைன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஒரு 10 பேர் இப்படி கை நீட்டி சத்திய பிரமாணம் எடுத்தார். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த மாமன்ற உறுப்பினர் பக்கத்துல இருந்த பெண்ணுடைய வளையல் அப்படியே உருவினார். அதை நம்ம எல்லோருமே பார்த்தோம். என்னையா அது ஹிந்திக்கு எதிராக ஒரு பிரமாணம் எடுக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி கையில் இருக்கக்கூடிய வளையலை கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்று அது ஒரு உதாரணம். அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும் குற்றங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கஞ்சா அதை சர்வதேச அளவில் கடத்தி இருக்கக்கூடியவர்கள், ஈடி கேஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார். ஏன் KN நேரு அவர்கள் மீது 3 டோசியரை ஈடி அமைச்சிருக்கிறாங்க. 3ம் சேர்த்துனீங்கன்னா 1700 கோடி ரூபாய் ஊழல், 3க்கும் வழக்கு போடாம தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புலால் சிறையில ஒரு தனி பிளாக் கட்டி அதற்கு திமுக பிளாக் என்று பெயர் வச்சு இவங்க கையிலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சு ஒருவராக அனுப்பணும். ஏன்னா அவ்வளவு மக்கள் பணத்தை கொள்ளடித்திருக்கிறார்.
மோடி ஐயாவோடு ஒத்து போகக்கூடிய தமிழகத்தில் ஒரு இணக்கமான ஆட்சி வந்தால் மட்டும்தான் ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க முடியும். அப்பதான் மத்திய அரசுடைய திட்டங்களை கொடுக்க முடியும். அதற்கு நமக்கு ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் தேவைப்படுகிறது. அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் இந்த கட்சியில் இருப்பது ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த கட்சியில் நாம் தொண்டலாக இருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் முழுமையாக ஆதரித்து அண்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.